children, good morning. Hi miss, good morning. Time lesson பார்க்கலாமா? Yes miss. Time பார்க்க கத்து கொடுக்கட்டுமா? Yes miss. இதுதான் வால் கிளாக் இப்ப தரையில இருக்கு. சரி, தரையில வால் கிளாக் வரைஞ்சிட்டோம். Yes miss. இந்த ஸ்கேல் இருக்கு பாத்தீங்களா? இது மணிமுள். ஒரு கடிகாரம் அப்படின்னா மணிமுள் இருக்கும், நிமிடமுள் இருக்கும், அடுத்தது நொடிமுள் இருக்கும். ஒவ்வொரு கடிகாரத்துல நொடிமுள் இருக்கும், எல்லாமையும் இருக்கும். சரியா? மணிமுள் கொஞ்சம் சின்னதா இருக்கும். மணிமுள் எப்படி இருக்கும்? நிமிடமுள் அதை விட கொஞ்சம் நீளமா இருக்கும். பாத்திருக்கீங்க தானே? ஓகே. இப்ப நம்ம மணி பார்க்க போறோம். இந்த மணிமுள் எந்த நம்பர் கிட்ட நேரா இருக்குதோ, எந்த நம்பருக்கு நேரா அத மணி அப்படின்னு சொல்லணும். இப்ப இந்த மணிமுள் எந்த நம்பருக்கு நேரா இருக்கு? 2 மணி. 2 ஓகே. அடுத்தது நம்ம நிமிடங்களை கணக்கிட போகணும். நிமிடங்களை ஃபர்ஸ்ட் ஈஸியா நம்ம சொல்றேன். இப்ப நிமிடமுள் 1 கிட்ட இருக்கு. அப்ப எத்தனை நிமிடம்? 1 இருந்தா 5 நிமிடம் சொல்லிட்டீங்க. சப்போஸ் இந்த நிமிடமுள் 2 கிட்ட இருக்கு, என்ன சொல்வீங்க? வெரி குட். இப்ப நான் 3 கிட்ட வந்துருச்சு. ஒருத்தங்க வாங்க, நிமிடங்களை மாத்தி மாத்தி வைங்க. 4 கிட்ட வந்துருச்சு. 5 கிட்ட வந்துச்சு. 6 கிட்ட வந்துருச்சு. 7 கிட்ட வந்துருச்சு. 8 கிட்ட வந்துருச்சு. 9 கிட்ட வந்துருச்சுன்னா 10 கிட்ட வந்துருச்சுன்னா 11, 12, 60 நிமிடம்னு சொல்லலாம். இல்லைன்னா 00 ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிமிடமுள் ஒரு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சு வருது இல்லையா? ஒரு சுற்றி வர்றதுக்கு எத்தனை நிமிடங்கள் இப்போ ஆயிடுச்சு? ஓகே. நிமிடமுள் ஒரு ரவுண்ட் அடிச்சு இப்படி வந்தாதான் இந்த மணிமுள் ஒரு மணிலேருந்து இந்த பக்கம் நவுந்து இன்னொரு மணிக்கு போகும். இப்போ 2 மணிலேருந்து தான், 2 மணிலேருந்து இந்த நிமிடமுள் ஒரு ரவுண்ட் அடிச்சிருச்சா? அப்போ மணிமுள் எங்கே வந்திருக்கணும்? இப்போ பாருங்க, 3 மணி. 3 நிமிடமுள் எங்கே இருக்கு? 12 கிட்ட நிமிடமுள் இருந்தாவே சின்ன முள் எங்கே இருக்கோ, அதாவது மணிமுள் என்ன நம்பரில் இருக்குதோ அதை சொல்லி மணி அப்படின்னு சொன்னால் போதும். இந்த இடத்துல நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. 3:60ன்னு சொல்லக்கூடாது. 3 மணி என்ன சொல்லணும்? 2:60ன்னு சொல்லிக்கலாம். ஆனால் இதை 3 மணி அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? 3:60ன்னு சொல்லலாமா? ஓகே. இப்போ நிமிடமுள்ள மாற்றி வைக்கிறேன். நீங்கள் கரெக்டாக நிமிடங்கள் சொல்லிடுவீங்களா? இந்த நிமிடங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 12 கிட்ட இருந்து 1 அப்படின்னு நம்பர் கிட்ட இந்த நிமிடமுள் வர்றதுக்கு 5 கோடுகளை தாண்டி வரணும். எத்தனை கோடுகளை தாண்டி வரணும்? அதாவது 5 நிமிஷம். சரியா? 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம், 5 நிமிஷம். அப்போ தான் 1 கிட்ட வந்தால் 5 நிமிஷம். அடுத்தது 2 கிட்ட வந்தால் 10 நிமிஷம். 5 கூட்டிக்கணும். எத்தனையாக கூட்டிக்கணும்? இப்போ நமக்கு கிளியராக மணிமுள் எந்த நம்பர் இருக்குதோ, இல்லை எந்த நம்பரை தாண்டி இருக்குதோ. இப்போ சப்போஸ் நிமிடமுள் இங்கே போயிடுச்சு, 40க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மணிமுள் 3க்கு நேராக இருக்காது. 3 விட்டு கொஞ்சம் தாண்டி இங்கே வந்திருக்கும். ஏன்னா அடுத்த மணிக்கு போகணும் இல்லையா? சரி. இப்போ நாம் மணி கேட்குறோம். யாரோ நம்மளை கேட்குறாங்க. இப்போ நம்ம மணி சொல்லணும்.
நிமிட முள் எங்கே இருக்கு? 3 தாண்டி இருக்குது அப்படிங்கிறதுனால மணி வந்து 3ன்னு தான் சொல்லணும். 4க்கு பக்கமாக இருக்குதுங்கிறதுனால 4ன்னு சொல்லிடலாமா? 4ன்னு சொல்லக்கூடாது. 3 தாண்டி இருக்கனால 3 மணின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லணும்? நம்ம நிமிடங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும்? நிமிடங்களை சொல்லணும். நிமிட மொழி எந்த நம்பருக்கு நேரம் இருக்கு? 8க்கு நேரம் இருக்கு. இப்போ 5, 10, 15, 20, 25, 30, 35, 40 இப்படி 5 5 கூட்டியும் சொல்லலாம். இல்லைங்க மிஸ், நான் டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா இந்த நிமிடமுள் இருக்கக்கூடிய நம்பரை 5ஆம் வாய்ப்பாடால் பெருக்கியும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? நம்ம ஓகே, அப்போ நிமிடம் எத்தனை வந்திருக்கு? 40 வந்திருக்கு. மணி 3 மணி 40 நிமிடங்கள். அவ்வளோதான் டைம். ஈஸி. சரி, இப்போ நான் ஒரு மணி வச்சு காமிக்கிறேன். நீங்கள் கரெக்டாக மணி எத்தனை நிமிடங்கள் எத்தனைன்னு சொல்லிடணும். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே ஓகே, நான் இப்போ ஒரு மணி வச்சு போகிறேன். எத்தனை மணி எத்தனை நிமிடங்கள்னு சொல்லணும். தயாராக இருக்கீங்களா? ஓகே, ஈஸியாக எத்தனை மணி? ஓகே, எத்தனை நிமிடங்கள்? ஓகே, சூப்பர். அடுத்தது இப்போ எத்தனை மணி? சரி, ஓகே சில்ட்ரன், 5 மணி சொல்லிட்டீங்க. இப்போ எத்தனை நிமிடங்கள்? 50 நிமிடங்கள். 5 மணி 50 நிமிடங்கள். ஏன்னா நிமிடம் 10 கிட்ட இருக்கனால 5 5 ஓகே. இப்போ நான் வந்து மணி வச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? முள்ள வச்சு சொல்றீங்க. இப்போ நான் மணி சொல்றேன், நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி முள் வைங்க. நிமிடமே சொல்லல. 2 மணி 2 வச்சிட்டீங்க. மணி அப்படின்னு சொன்னாவே நிமிடம் எந்த நம்பர் கிட்ட தான் இருக்கணும்? எங்க 12 இருக்கு? சூப்பர் ரோகே. அடுத்தது யார் வரீங்க?
Go to break.